பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்களை நாளை மண்டபம் ஒன்றில் விஜய் சந்திக்கவிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அம்பேத்கர் விளையாட்டு மைதானத்தில் சந்திப்பு நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினர் 900 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகிறார். நாளை 910வது நாள். இந்த நாளில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இங்கு போராட்டக் குழுவினரை சந்தித்து பேச இருக்கிறார். அதன் பின்பாக சிறப்புரையாற்றுகிறார். அதற்காக காவல்துறையுடன் அனுமதி கேட்கப்பட்டது. அதில் 2 இடங்கள் வீனஸ் திருமண மண்டபமும் அதே போன்று அம்பேத்கர் விளையாட்டு திடலும். இன்று காலை மழை பெய்ததன் காரணமாக அந்த பகுதியில் நீர் தேங்கியது. இதனால் இந்த பகுதிக்கு அனுமதி வேண்டாம் என்று போராட்டக் குழுவினர் வீனஸ் திருமண மண்டபத்தை உறுதி செய்தனர். அதன் பின்பாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை செய்து நிர்வாகிகள் தலைவர் அவர்கள் இந்த பகுதியில் தான் வாகனம் மூலியமாக சிறப்புரையாற்றுகிறார், உங்களை சந்திக்க இருக்கிறார். இதன் காரணமாக இதே பகுதியில் வைத்துக் கொள்ளலாம். மழை பெய்தாலும் பொதுமக்கள் ஆங்காங்கே நின்று பார்ப்பதற்காகவும் இருக்கைகள் அமர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு மேடையும் அமைக்கப்படவில்லை. இதன் காரணமாகவே அவர் வாகனத்தில் இருந்து பிரச்சாரம் பேச இருக்கிறார். அவரிடம் அந்த குழுவினரிடம் அதே போன்று பொதுமக்களிடம் கருத்துக்களையும் கேட்க இருக்கிறார். அதன் காரணமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் அவர்கள் உத்தரவிட்டிருக்கார். 2 இடங்களிலும் நீங்கள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, 2 இடங்களிலும் தேர்வு செய்து கொள்ளலாம் எனவும். ஆகையால் தற்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் போராட்ட குழுவினரும் தற்போது இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் எந்த ஒரு மேடை அமைக்கவில்லை. அவர் சென்னையிலிருந்து நேரடியாக புறப்பட்டு ஏகனாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடலில் இருக்கக்கூடிய மைதானத்தில் வாகனத்தில் நின்றபடியே அவர்களிடம் பேசியிருக்கிறார். பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கிறார். தற்போது இந்த இடம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.